ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆண்டவர் சொல்றார் பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? காலையிலே எழுமனோன்னு ஜெபம் பண்ணணும், காலையிலே எழுமனோன்னு வேதம் வாசிக்கணும், ஆண்டவருக்கு உகந்ததை நம்ம செய்கிறோம், மிகவும் நல்லது. ஆனால் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக ஆண்டவர் பயன்படுத்தின மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். எந்த பெற்றோராவது தங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு இழுக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். பிள்ளைகளை குறித்த நல்ல எண்ணங்களும் பிள்ளைகளை குறித்த நல்ல ஒரு உயர்வான காரியங்கள் மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இருக்கும். எனவே உங்கள் வயது எத்தனை ஆனாலும் சரி, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எதில் கீழ்ப்படியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, எந்த பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இழிவான செயல்களை செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள், அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டார்கள். நல்வழிப்படுத்துகிறவர்கள் தான் பெற்றோர்கள். எனவே அவர்களுடைய விஷயத்தில் எல்லா காரியத்திலையும் நாம் கீழ்ப்படிய பழகி கொண்டால் இது என் ஆண்டவருக்கு பிரியமானது. எவ்வளவு அழகாக இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வயதில் உள்ளவர்கள், உங்கள் பெற்றோர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்குரிய மனநிலையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இது என் ஆண்டவருக்கு பிரியமானது என்பதை மனதிலே வைத்து நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அதன் மூலமாய் உம்மை பிரியப்படுத்த அவர்களுக்கு பலன் கொடுத்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.